அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவ நண்பர்களுக்கும் சயின்ஸ் ஃபீடிங் சேனலின் இனிய வணக்கம். அன்பு மாணவ நண்பர்களே, உங்களுடைய வழிகாட்டுதலில் நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோஸ்களை கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் பாடம். இந்த காணொலியில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் மிக எளிதாக தேர்ச்சி அடைவது எப்படி, அதாவது மிகவும் எழுத படிக்க கடினப்படும் மாணவர்களுக்கான ஒரு முன்முயற்சி இது. இதில் மார்க் வருமா, இது எப்படி மார்க் கொடுப்பாங்களா சார் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் எழுத படிக்க முடியாத சில மாணவர்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் இருப்பாங்க. அவங்க தேர்ச்சியை பாதிக்கிற சூழல் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்கள் கூட நிச்சயமாக அறிவியல் பாடத்தில் தேர்வு மதிப்பெண்களான அந்த தேர்ச்சி மதிப்பெண்களான 20 பெற வேண்டும் என்பதற்கான ஒரு முன்முயற்சி தான் அது. மிக எளிதாக வெறும் ஒரு 2 அல்லது 3 பக்கங்கள் மட்டுமே அவர்கள் தயார்படுத்தினால் எளிதாக அந்த தேர்ச்சி மதிப்பெண்களை பெற்றுவிட முடியும் என்கிற அடிப்படையில் நம்ம அதில் 20 மார்க்குக்கு என்னென்ன டார்கெட் 20 தான் நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும். 75க்கு 20 தியரியில் அவங்க எடுத்தால் போதும். 75க்கு 20 இந்த டார்கெட் 20 ரீச் பண்ணுறதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்னா, மிக எளிதாக அப்படியே கேள்வித்தாளை பார்த்தே எழுதக்கூடிய வகையிலான கேள்வி பதில்களை மட்டுமே உருவாக்கியிருக்கோம். இதில் நம்ம முன்னாடி என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஒரு 16 வேறுபாடுகள் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் வேறுபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு ஒவ்வொரு கேள்வித்தாளிலும். அந்த வகையில் ஒரு 16 வேறுபாடுகள் மிகவும் எளிமையாக உள்ளது. கேள்வித்தாளை பார்த்தே அவர்கள் விடையளிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 30லிருந்து 40 ஒரு வார்த்தைகள் பதிலளிக்கக்கூடிய வினாக்கள், அதற்கான விடைகள். அப்புறம் ஒரு 7 டயக்ராம்ஸ், இந்த வரைபடங்கள், அது அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வரைபடத்துக்கு 2லேருந்து 3 மார்க் விரிவான விடையளி கேள்விகளில் கொடுக்கப்படும் போது அந்த 7 படங்களும் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்குங்கிற அந்த நம்மளோட அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஒரு 35-40 மார்க்குக்கு நம்ம மிகவும் கடினப்படக்கூடிய மாணவர்களுக்கு உருவாக்க முடியும். அதில் 20 மதிப்பெண்கள்ங்கிறது சாத்தியங்கிற வகையில் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அதில் பாருங்கள் என்பதில் இதில் முதல் பகுதியாக வேறுபாடுகள், மிகவும் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கான அந்த முயற்சியில் முதல் பகுதியாக 3 பகுதிகள் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். அது முதல் பகுதியாக வேறுபாடுகள். அதில் கேள்வி 1 பார்த்திங்கன்னா, பெரும்பாலான பொதுத் தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாவான மீள்வினை மீளாவினை வேறுபடுத்துக. மீள்வினை மீளாவினை நம்ம வீடியோலையும் உங்களுக்கு வரும், அதை அப்படியே பார்த்துக்கலாம். இதற்கான பதில் அவங்க அளிக்கும் போது பெரும்பாலும் இதில் 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்குறாங்க. அதனால் நம்ம 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் தான் கொடுத்துருக்கோம். இது முழுக்க மிகவும் மெல்ல கற்கும் மெல்ல மலரும் மாணவர்களுக்கானது. அதனால் இது மதிப்பெண் வருமா அப்படிங்கக்கூடிய தேவையில்லாத விவாதங்களுக்கு இடம் இல்லை. இந்த மாணவர்கள் அதை பார்த்து எழுதினாலே போதுங்கிற வகையில் மட்டும்தான் இதை நம்ம செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், மீள்வினை மீளாவினை அப்படிங்கிற அந்த தலைப்பை அவங்க கேள்வித்தாளை பார்த்தே எழுதிடலாம். அதுக்கு கீழே மீள்வினை என்பது மீளக்கூடிய வினைங்கிற அர்த்தத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பாயிண்ட் நம்பர் 1 மீள் வினை, ஒரு ஹைஃபன் போட்டுக்கிறோம். இந்த வினை மீளக்கூடியது அப்படின்னு. மீளாவினை என்பது மீளாத வினை, இது 2க்கு இடையில் ஒரு ஹைஃபன் மட்டும் போட்டு நம்ம இது மீளும் வினை, இது மீளா வினை அப்படின்னு காமிக்கிறோம். பாயிண்ட் நம்பர் 2 பார்த்திங்கன்னா, அதோட ஆங்கில வடிவமான ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது வினை படுபொருள்கள் வினை விளைபொருளாக மாறுகிறது. இது இரு திசை நோக்கிய வினைங்கிறத வெறும் வார்த்தைகளில் போகாமல் நம்ம வெறும் குறியீடுகளை வச்சு ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். இது ஆங்கில வழி தமிழ் வழியாக இருந்தாலும் நம்ம பொதுவாக பயன்படுத்துறதுனால விடை திருத்தக்கூடிய ஆசிரியர்களால் புரிஞ்சுக்கொள்ள முடியும். மீள் வினையில் ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட், அதில் டபுள் ஹெட்டட் ஆரோ மார்க் இது மாதிரி போடுறோம். மீளா வினையில் பார்த்திங்கன்னா, ரியாக்டன்ஸ் கிவ்ஸ் ப்ராடக்ட், வினை படுபொருள்கள் வினை விளைபொருளை கொடுக்கிறது. அவ்வளோ பெரிய வார்த்தையை இந்த மாணவர்களால் எழுத முடியாதுங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி குறியீடுகளை பயன்படுத்துகிறோம். ரியாக்டன்ட் கிவ்ஸ் ப்ராடக்ட் என்பது நிச்சயமாக உங்களுடைய தேர்வு தாளை திருத்தக்கூடிய ஆசிரியரால் புரிந்து கொண்டு உங்களுக்கு மதிப்பெண் அளிக்க முடியும். அடுத்தது இதில் 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, மீள்வினை மெதுவானது, மீளாவினை வேகமானது. ஆக இந்த 3 வார்த்தைகளை மட்டுமே நீங்கள் எழுதி ஒரு 2 மதிப்பெண்கள் நிச்சயமாக பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது வினா எண் 2 பார்த்தீங்கன்னா, குவிலன்ஸ் குவிலன்ஸ், இது 2க்கும் உள்ள வேறுபாடு. இதுவும் அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்வி. குவிலன்ஸ் குவிலன்ஸ் இந்த வார்த்தைகளை அவங்க தலைப்பு வினாத்தாள்லேருந்து பார்த்து எழுதிடலாம். அதுக்கு கீழே வரக்கூடிய பாயிண்ட் நம்பர் 1, குவிலென்ஸ் என்பது குவிக்கக்கூடியது, குவிக்கும் லென்ஸ்ங்கிற அர்த்தத்தில் குவி லென்ஸ். இதை நீங்கள் அர்த்தப்படுத்திங்கன்னா குவிக்கும் லென்ஸ்னு ஆகும். குழி லென்ஸ் என்பது அதோட அமைப்புல குழி அமைப்பை பெற்றிருக்கும். அதனால் குழி லென்ஸ், இது குவிக்கும் லென்ஸ், அது குளிக்கும் லென்ஸுங்கிற அறையில் காமிக்கிறோம். நம்ம குழி பெற்றுள்ளது அமைப்பில் அப்படிங்கிறதுனால அதை சொல்கிறோம். அதோட அந்த குவி லென்ஸுங்கிறதோட அமைப்பு 2 பக்கமும் அந்த மாதிரி குவிந்த மேற்பரப்பை பெற்றிருக்கும். குழி லென்ஸுங்கிறது இருபுறமும் குளிர்ந்ததாக இருக்கும். அதில் ஒரு புறம் இருபுறம் அந்த விவாதங்களுக்குள் நம்ம போவேன்னா
அதோட அமைப்பில் குழி இருக்கும், அதனால் குழி லென்ஸ். அதை படத்தில் காமிக்கிறோம். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குவிக்கும் லென்ஸோட ப்ராப்பர்ட்டி. அது குவி லென்ஸோட பண்பு குவிக்கும், குழி லென்ஸோட பண்பு விரிக்கும். குழி லென்ஸோட பண்பு விரிக்கும், அந்த இமேஜை விரிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நாலாவது பாயிண்ட்டு, இது எட்ட பார்வைக்கு சரி செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. குவி லென்ஸ் என்பது. குழி லென்ஸ் என்பது கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது எட்ட பார்வைக்கு கிட்ட பார்வைக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அதை நிச்சயமாக அந்த ஆசிரியர் உங்களுக்கு உதவணுங்கும் போது மதிப்பெண்கள் கொடுப்பாரு. இது தவறான வழிகாட்டுதல்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அதை ஏதாவது எழுத வேண்டும் அந்த மாணவர்களுங்கிற அடிப்படையில் தான் இதை நம்ம உருவாக்கியிருக்கோம். இது மிகவும் விளிம்பு நிலை மாணவர்களுக்கு, இது கற்றலில் விளிம்பு நிலை மாணவர்களுக்கு இது உதவுங்கிறதுனால. மூணாவது பாயிண்ட்டு, மூணாவது கேள்வி அதில் நம்ம பார்க்குறது கிட்ட பார்வை தூர பார்வை வேறுபாடு. கிட்ட பார்வை தூர பார்வை வேறுபாடு. இதில் பாருங்கள், அந்த கேள்வியை அவங்க வினாத்தாளை பார்த்து எழுதிடுவாங்க. கிட்ட பார்வைங்கிறது கிட்டத்தில் மட்டுமே பார்வையை பெற்றிருக்கும். கிட்ட பார்வை மட்டும், பார்வை கிட்டத்தில் மட்டும் இருக்கும். தூர பார்வை என்பது பார்வை தூரத்தில் மட்டும் இருக்கும், அருகில் இருக்கும் பொருட்களை பார்க்க முடியாது என்கிற பொருள் தரக்கூடிய முதல் உங்களுடைய பாயிண்ட். கிட்ட பார்வை மட்டும், தூர பார்வையில் தூர பார்வை மட்டும். அது லென்ஸ் கொண்டு எவ்வாறு சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறதுக்கான விளக்க டயக்ராமை நம்ம காமிச்சிருக்கோம். அந்த கிட்ட பார்வையை பயன்படுத்தும் போது எப்படி அந்த குழி லென்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு விழித்திரைக்கு அந்த பிம்பத்தை கொண்டு வருகிறதுங்கிறதையும், அது மாதிரி தூர பார்வைக்கு குவி லென்ஸ் எப்படி அந்த இமேஜை அட்ஜஸ்ட் பண்ணி தமிழில் விழித்திரைக்கு எப்படி அந்த பிம்பம் சேர்கிறது அப்படிங்கிறதையும் காமிச்சிருக்கோம். இது மாணவர்கள் படமாக வரையும் போது அவர்களுக்கு வார்த்தை செலவு இல்லாமல் பார்த்துக்கொள்ள முடியும், தவறுகள் இல்லாமல் குறைக்கலாம். அடுத்த மூணாவது பாயிண்ட், இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிட்ட பார்வை சரி செய்ய குழி லென்ஸ். கிட்ட பார்வையை சரி செய்வதற்கு குழி லென்ஸ், அந்த பக்கத்தில் தூர பார்வையை சரி செய்வதற்கு குவி லென்ஸ். இது இந்த குறையை எவ்வாறு சரி செய்வது என்பதற்கான 3 பாயிண்ட் கொடுத்துட்டோம். இதில் 4 மார்க் கேள்வியில் கூட கேட்கப்படுது. பட் இருந்தாலும் இதற்கு மேலே அதிக பாயிண்ட் அவங்கள படிக்க வைக்க முடியாது, சிரமப்படுவாங்கிறதுனால இந்த 3 பாயிண்டோட முடிச்சுக்கிறோம். 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா உடல் செல் ஜீன் சிகிச்சை மற்றும் இனசெல் ஜீன் சிகிச்சை வேறுபாடு. உடல் செல் ஜீன் சிகிச்சை என்பது உடலில் உள்ள செல்களுக்காக செய்யப்படுகிறது. அதே கேள்வியை தலைப்பை பார்த்து எழுதி அதை அப்படியே கீழே பாயிண்ட் நம்பர் 1 எழுதுறாங்க. இது உடல் செல்களில் மேற்கொள்ளப்படும் சிகிச்சைங்கிற அர்த்தத்தில் உடல் செல் சிகிச்சை. இன செல்களில் மேற்கொள்ளப்படும் சிகிச்சை என்பதனால இனசெல் சிகிச்சை. இது உடல் செல்களில், இது இன செல்களில். உடல் செல் ஜீன் சிகிச்சை எதுக்கு பயன்படுகிறதுனா நோய்க்கு மருந்தாக, நோயை சரி செய்வதற்கு உடல் செல் ஜீன் சிகிச்சை பயன்படுகிறது. இனசெல் ஜீன் சிகிச்சை என்பது தலைமுறையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு பயன்படுகிறதுங்கிற அர்த்தத்தில் இது நோய்க்கு பயன்படுகிறது, அது தலைமுறை மாற்றங்களுக்கு பயன்படுகிறது, தலைமுறைக்குன்னு சொல்லியிருக்கோம். இது நிச்சயமாக பொருள் கொள்ள முடியும். உடல் செல் ஜீன் சிகிச்சை, இனசெல் ஜீன் சிகிச்சை. நன்றாக படிக்கக்கூடிய எபோவ் ஆவரேஜ் டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக நீங்கள் இதை பயன்படுத்த வேண்டியதில்லை. இதை ஒரு கீவேர்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கலாமே தவிர விளிம்பு நிலை, கற்றலில் விளிம்பு நிலை மாணவர்கள் இதை நிச்சயமாக பயன்படுத்துங்க. மதிப்பெண்கள் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். அடுத்த கேள்வி, இயற்கை கதிரியக்கம், செயற்கை கதிரியக்கம். இயற்கை கதிரியக்கம் என்பது இயற்கையானது, அதை விளக்குவதற்காக கதிரியக்கம் இயற்கை. இதில் என்னென்னா அவங்க புதுசாக எந்த எழுத்துக்களையும் சேர்க்க வேணாங்கிறதுனால தான் அந்த தலைப்பையே மறுபடியும் உள்ளே கொடுக்குறோம். கதிரியக்கம் இயற்கையானது, இங்கு கதிரியக்கம் செயற்கையானது. இது இயற்கை, அது செயற்கைன்னு சொல்கிறோம். இங்கே என்னென்ன வெளில வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்கள் வெளியேறும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெளியேறுங்கிறதுனால அந்த வெளியேறும் அம்புக்குறியை காமிச்சிருக்கோம். செயற்கை கதிரியக்கத்தில் நியூட்ரான், பாசிட்ரான், காமா கதிர்கள் வெளியேறுங்கிறதுனால நியூட்ரான், பாசிட்ரான், காமா என்கிறக்கூடிய வார்த்தைகளை சுருக்கி அதோட குறியீடுகளை பயன்படுத்தியிருக்கோம். இது திருத்தும் ஆசிரியர்களுக்கு நிச்சயமாக விளங்கும். அடுத்தது இயற்கை கதிரியக்கம். பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இயற்கை கதிரியக்கம் என்பது கட்டுப்படுத்த இயலாதது, செயற்கை கதிரியக்கம் என்பது கட்டுப்படுத்த இயலாது இயலும். இந்த பக்கம் கட்டுப்படுத்தன்னு சொல்லியாச்சு, அதனால் அந்த வார்த்தை விட்டுட்டு இயலும்னு எழுதிட்டோம். அதுக்கு அதான் அர்த்தம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா நீள் வெப்ப விரிவு, பரப்பு வெப்ப விரிவு. நீள் வெப்ப விரிவு என்பது நீளத்தில் ஏற்படும் விரிவுங்கிறதுனால நீள் விரிவு. அந்த வார்த்தை அப்படியே நீளுங்கிறது நீளம் தான், நீள் விரிவு. பரப்பு வெப்ப விரிவு என்பது பரப்பு விரிவு. நீள் வெப்ப விரிவு என்பது அந்த பொருள் நீளத்தில் அதிகரிக்கும்னு காமிக்கிறதுனால அந்த நம்ம டார்க் பண்ணியிருக்க ஏரியா, கருப்பாக காட்டக்கூடிய ஏரியா நீளத்தில் அதிகரிச்சிருக்குங்கிறதும், பரப்பு வெப்ப விரிவில் சுற்றுவளவு சுத்தமாக அந்த பரப்பு 4 பக்கமும் அந்த டார்க் பண்ணியிருக்க ஏரியா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அந்த படத்தின் மூலமாக உணர்த்துகிறோம், வார்த்தைகளை இல்லாமல். அடுத்தது பார்த்திங்கன்னா இது நீள் வெப்ப விரிவு என்பது நீளம் வெப்பம் தொடர்பு. நீளம் வெப்பம் தொடர்பு, இந்த சில வார்த்தைகள் மட்டும் அவங்க கற்றுக்கணும். பரப்புங்கிறது அங்கேயே இருக்குது, பரப்பு வெப்பம் தொடர்பு அதை குறிக்கக்கூடியது அப்படின்னு காமிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 7வது கேள்வி, காற்று சுவாசம், காற்றில்லா சுவாசம்.
காற்று சுவாசம் என்பது காற்று அடிப்படையாக கொண்டது. காற்று தேவை எங்கே அதை காமிக்கிறதுக்காக இது காற்று சுவாசம். இங்கே காற்றுங்கிறது நம்ம யாரை சொல்கிறோன்னா ஆக்சிஜன் தேவைங்கிறதுனால O2 போட்டிருக்கோம். அந்த காற்று சுவாசங்கிற தலைப்பையை எழுதி அந்த காற்றுங்கிறத O2ன்னு இண்டிகேட் பண்ணுறோம். காற்றில்லா சுவாசத்தில் காற்று தேவையில்லைங்க, அதாவது ஆக்சிஜன் தேவையில்லை, காற்று இல்லா சுவாசம். அந்த காற்றுங்கிறது O2 நீங்கள் சொல்லியாச்சு. இப்போ இங்கே O2 தேவை, இங்கே O2 தேவையில்லைன்னு சொல்லியாச்சு. அடுத்த காற்று சுவாசம் என்பது 3 படிகளில் நடைபெறக்கூடியது. அதனால் 3 என்ற எண்ணையும் படியும் போட்டாச்சு. காற்றில்லா சுவாசம் என்பது ஒரு படியில் நடைபெறக்கூடியது. அடுத்தது காற்று சுவாசம் 3வது பாயிண்ட்டு. இதில் ஆற்றல் அதிகம், காற்றில்லா சுவாசத்தில் ஆற்றல் குறைவாக வெளிப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம். ஆற்றல் அதிகம், இங்கே குறைவுன்னு சொல்லியாச்சு. குறைவுனாலே அது ஆற்றலை பற்றி தான் நம்ம முன்னாடி பேசுகிறோங்கிறதுனால ஆற்றல் குறைவுன்னு பொருள்படும். அடுத்த கேள்வி, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரைபவை. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஈரம் உறிஞ்சி கரைபவை என்பவை ஈரத்தை உறிஞ்சும் சேர்மங்கள். அதனால் அந்த தலைப்பு அப்படியே வினாத்தாளை பார்த்து எழுதி மறுபடியும் ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள், ஈரம் உறிஞ்சும், அங்கே என்ன செய்யணும், ஈரம் உறிஞ்சி கரையும். அதனால் ஈரம் உறிஞ்சி கரைபவை அப்படியே தலைப்பு எழுதி வச்சா 1 மார்க். இதற்கு எடுத்துக்காட்டு கால்சியம் ஆக்சைடு CaO, அதற்கு எடுத்துக்காட்டு CaCl2 கால்சியம் குளோரைடு. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் இயற்பிய நிலையை இழக்கும். நீரை உறிஞ்சும் போது இயற்பிய நிலையை ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் வெறும் ஈரநிலையை உறிஞ்சுக்கொள்ளுமே தவிர கரையாததுனால அதோட இயற்பியல் நிலை மாறாது. அதனால் இயற்பியல் நிலை இழக்காது. ஈரம் உறிஞ்சு கரைபவை கரைந்த திரவநிலைக்கு போகுங்கிறதுனால அது இயற்பியல் நிலையை இழக்கும். இங்கே இழக்காதுன்னு சொல்லியாச்சு, அங்கே இயற்பியல் நிலையை இழக்கும். அதுதான் அந்த 8வது கேள்வி. ஈரம் உறிஞ்சும் சேர்மங்கள் ஈரம் உறிஞ்சு கரைபவை, அது அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்த கேள்வி 9வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல், இதுக்குள்ள வேறுபாடு. பாயிண்ட் நம்பர் 1, இது தெவிட்டியது, அது தெவிட்டாதது. தெவிட்டியதுங்கிறது ஒரு அர்த்தம் என்னென்னா, ஒரு 10 கரைப்பொருள் அதில் கரைக்க முடியும்னா அதிகபட்சம் 10ஐயும் கரைச்சிடுறோம். அதனால் அதுக்கு மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாதுங்கிற அர்த்தத்தில் 10க்கு 10 இதுக்கு மேலே சேர்க்க முடியாதுன்னு அர்த்தம். தெவிட்டாத கரைசலில் 10க்கு 8 கரைப்பொருள் தான் சேர்க்கப்பட்டிருக்கு. இன்னும் 2 கரைப்பொருள் சேர்ப்பதற்கான இடம் இருக்குங்கிறத காமிச்சு மேலும் கரைப்பொருளை கரைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அர்த்தத்தை 10க்கு 8 சேர்க்கலாம் அப்படிங்கிற நம்ம எண்களோட பொருளை அதை சொல்கிறோம். நம்ம இன்னும் 2 கரைப்பொருள் கரைக்கலாம் அப்படிங்கிறது. இங்கே 10க்கு 10 முழுவதும் நிரம்பி தெவிட்டு விட்டுருது. அங்கே 10க்கு 8 இன்னும் தெவிட்டவில்லை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியாது. தெவிட்டிய கரைசலில் மேலும் கரைப்பொருளை கரைக்க முடியும். அதுதான் 3வது பாயிண்ட். இதில் எல்லாமே பொருள்படக்கூடியது. அடுத்தது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒளி சார்ந்த செயல் ஒளி சாரா செயல். ஒளி சார்ந்த செயல் ஒளி சாரா செயல். இதில் முதல் பாயிண்ட்டு, ஒளி சார்ந்தது என்பது ஒளியை சார்ந்து செயல்படக்கூடியது. அதனால் ஒளி சார்ந்த செயல். ஒளி சாரா செயல் என்பது இங்கே ஒளியின் தேவையில்லை, அதனால் இது ஒளி சாரா செயல். அப்படியே கேள்வித்தாளை பார்த்து தலைப்பு எழுதி அதை அப்படியே பாயிண்ட் நம்பர் 1 எழுதிடலாம். 2வது பாயிண்ட், இது எங்கே நடக்குது அப்படின்னாக்கா, இது தைலக்காய்டில் நடக்கும், அது செல்லோட ஸ்ட்ரோமாவில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த 2 பாயிண்ட்டை நம்ம அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த ஒளி சார்ந்த செயல் ஒளி சாரா செயல்களுக்கு கொடுக்குறோம். அடுத்த கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய நிறை எடை வேறுபாடு. நிறை எடை வேறுபாடு, அதற்கான விளக்கம் அதிக வார்த்தைகள் வருங்கிறதுனால நம்ம நேரடியாக 2 பாயிண்ட். இதோட SI அலகு கிலோகிராம், எடையோட SI அலகு நியூட்டன். கிலோகிராம்ங்கிற வார்த்தைகளை குறைச்சி கேஜியாகவும், நியூட்டனுங்கிறதுக்கு அடையாளக்குறியாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சிம்பல் எண்ணுங்கிறத போட்டிருக்கேன். அடுத்த நிறை என்பது அந்த பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருளின் அளவை குறிக்கிறது. அதனால் பருப்பொருளின் அளவு. எடை என்பது அந்த பொருளின் மீது செயல்படக்கூடிய ஈர்ப்பு விசையின் அளவை குறைக்கிறதுங்கிறதுனால ஈர்ப்பு விசையின் அளவு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்த கேள்வி, இதில் 2 பாயிண்ட் ஆகிடுச்சு. 2 மார்க்கில் கேட்கும்போது இது ஒரு 1.5 மார்க்லேருந்து 2 மார்க் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உட்கலப்பு வெளிக்கலப்பு. உட்கலப்பு என்பது ஒரே இனத்தில் நடைபெறக்கூடியது. இங்கே ஒரே இனம், அங்கே வெவ்வேறு இனத்தில். இதற்கு எடுத்துக்காட்டு, உட்கலப்பு செய்யப்பட்ட உயிரினத்துக்கு எடுத்துக்காட்டு ஹிஸ்டர்டெயில் செம்மறியாடு. நமக்கு தெரியும் செம்மறியாடுங்கிறத ஹிஸ்டர்டெயில்ங்கிற பேரை கொடுத்துட்றோம். வெளிக்கலப்பு செய்யப்படுறதுக்கு உதாரணம் கோவேறு கழுதை. அது 13வது கேள்வியாக நம்ம பார்க்குறது நீர் கரைசல் நீரற்ற கரைசல். இது எப்படி எழுதணும்னா, இங்கே நீர் கரைசலில் கரைப்பான் நீராக இருக்கும், அங்கே கரைப்பான் நீர் தவிர பிற கரைப்பான்கள் பயன்படுத்தப்படும்ங்கிற அர்த்தத்தில் இங்கே கரைப்பான் நீர், அங்கே கரைப்பான் நீர் தவிர பிற கரைப்பான்கள். நீர் கரைசலுக்கு எடுத்துக்காட்டு நீரும் உப்பும் சேர்ந்த நீர் உப்பு கரைசல். நீரற்ற கரைசலுக்கு எடுத்துக்காட்டு கார்பன் டை சல்ஃபைடில் கரைக்கப்பட்ட சல்ஃபர். அதுதான் கார்பன் டை சல்ஃபைடு. சல்ஃபருங்கிற வார்த்தைகளை குறைச்சி கார்பன் டை சல்ஃபைடுக்கு பதிலாக CH2வும் சல்ஃபருக்கு பதிலாக Sவும் போட்டிருக்கோம். கரைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ப்ளஸ் சிம்பல் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, அணு மூலக்கூறு வேறுபாடு.
அணு என்பது தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி. மூலக்கூறு என்பது தனிமம் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி. அணு என்பது தனித்து இருக்கும், மூலக்கூறு என்பது தனித்து இருக்காது. அதனால் இருக்கும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்து 15வது கேள்வி. அதில் நம்ம பார்க்குறது இயல்பு வாயு, நல்லியல்பு வாயு. இயல்பு வாயு என்பது உட்கூறுகள் இடைவினை புரியும். நல்லியல்பு வாயுவில் உட்கூறுகளுக்கு இடையே இடைவினை எதுவும் நிகழாதுங்கிறத புரியாது இந்த சென்ஸ் உட்கூறுகள் இடைவினை புரியாது. அது மாதிரி இயல்பு வாயுக்கு இடையில் கவர்ச்சி, மூலக்கூறுகளுக்கு இடையே உட்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை உண்டு. நல்லியல்பு வாயுவின் உட்கூறுகளுக்கு இடையே கவர்ச்சி விசை கிடையாது. அதான் நம்ம இதில் காமிச்சிருக்கோம். அடுத்த கேள்வியை நம்ம பார்க்குறது ஃபினோடைப், ஜீனோடைப். இதுவும் அடிக்கடி கேட்குற மிக முக்கியமான கேள்வி. ஃபினோடைப் என்பது அதோட புறத்தோற்ற பண்பு, ஜீனோடைப் என்பது ஜீனாக்க பண்பு. புறத்தோற்ற பண்புக்கு எடுத்துக்காட்டாக ஃபினோடைப்புக்கு நம்ம சொல்கிறது நெட்டை, அதோட உருவம். ஜீனோடைப் என்பது அதில் எந்த பண்பு வெளிப்படுகிறது. நெட்டை பண்புனா ரெண்டுமே டிடி, கேபிட்டல் டிங்கிறது ஒரு நெட்டை பண்பை காமிக்கிறதுங்கிறதுனால கேபிட்டல் டிடி காமிச்சிருக்கோம். அது ஜீன்களுக்குள் நிகழக்கூடிய மாற்றம், இது வெளிப்படையாக நிகழக்கூடிய புறத்தோற்றத்தில் நிகழக்கூடிய மாற்றம். அடுத்த கேள்வி இதில் நம்ம 17வது கொடுத்துருக்கோம். ஒரு பண்பு கலப்பு, இரு பண்பு கலப்பு என்பது 17வது கேள்வி. அதற்கான விளக்கம் அவங்க நிறைய எழுத வேண்டும். அதனால் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் எழுதி 1 மார்க் எடுக்கலாங்கிறதுனால ஒரு பண்பு கலப்போட விகிதம் எப்படி இருக்குன்னா 3:1, 3:1 இருக்கும். இரு பண்பு கலப்பில் அந்த ஜீனாக்க விகிதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:3:3:1, 9:3:3:1ங்கிற விகிதத்தில் இருக்குங்கிறதுனால இந்த ஒரு பாயிண்ட் எழுதி 1 மார்க் எடுக்கலாம். தயவுசெய்து நண்பர்களே, யாரெல்லாம் இந்த மிக குறைவான மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சிக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த மாணவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு முயற்சி இது. அதனால் அந்த மாணவர்கள் இதை எதுவுமே படிக்காமல் போய் எதுவுமே எழுதாமல் இருக்கிறத விட குறைந்தபட்சம் எதையாவது எழுதணுங்கிற நல்லெண்ண அடிப்படையில் தான் இந்த வீடியோவை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த தேர்ச்சிக்கான அடுத்த பகுதிகள் இதில் இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 20-30 ஒரு வார்த்தையில் அடிக்கக்கூடிய பதில்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சில வரைபடங்கள் மட்டுமே அவர்களுக்கு தயார் செய்தால் ஒரே நாளில் படிக்க வைத்து அவர்களை தேர்ச்சி அடைய செய்து விடலாம் என்கிற நம்பிக்கையை உருவாக்க முடியும். தேர்ச்சியும் சாத்தியம்தான். ஆக நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக அது மாதிரி எழுத படிக்க போராடுகின்ற மாணவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான தயாரிப்பு. அந்த மாணவர்கள் இதை பயன்படுத்துங்க. ஆசிரியர்களும் இதை வழிகாட்டியாக பயன்படுத்தலாம். நன்றி மாணவர்களே. இந்த வீடியோவோட அடுத்த செஷன்ஸை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அடுத்த 1 மார்க்ஸ் என்ன, டயக்ராம் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மட்டும் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேர்ச்சி மதிப்பெண்ணான 20 நிச்சயமாக சாத்தியப்படுத்தலாம். நன்றி நண்பர்களே.